சிம்ம ராசிக்கு சிம்ம லக்னத்துக்கு ரெண்டு பேருக்குமே குரு பயிற்சி மே 14th நடக்கிற குரு பயிற்சி எப்படி இருக்கு? ஏன்னா இப்போ ஆல்ரெடி சிம்மம் பொறுத்த வரைக்கும் என்ன போயிட்டு இருக்கு, அஷ்டம சனி போயிட்டு இருக்கு. அஷ்டம சனி கொஞ்சம் கொஞ்சமா சிச்சுவேஷன் லைட்டா டிஃப்ரெண்டா இருக்கிறது தெரியுதுங்க அப்படின்ற அந்த ஹீட் வந்திருக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னா குரு மாதிரி எல்லாருக்கும் சிம்ம ராசிக்கு தேவைப்படுற அந்த மென்டல் விஸ்டம் எல்லாத்துமே குரு கொடுப்பாரு. அண்ட் சிம்மம் ஹேஸ் அ வெரி குட் ஃபோக்கஸ் அண்ட் டைரக்ஷன். ஏன்னா சூரியனுக்கே உகந்த அந்த ஃபோக்கஸ் அண்ட் டைரக்ஷன் சிம்மம் கிட்ட இருக்கு. இதெல்லாமே ஓகே. சரி, இப்போ குரு இவங்களுக்கு எங்க வராருன்னு பாத்தீங்கன்னா, குரு வந்து இவங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா 11ஆம் இடத்துக்கு வராருனாலே அங்க சிம்மம் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா மிதுனம் இருக்கு. ஒரு ஜாதகத்துல மிதுனம் எங்க வருதோ 2024ல இருந்தே இப்போ வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, வேலை ரீதியா ஏதாவது சேஞ்சஸ் நீங்க பண்ணணும்னு நினைச்சு பண்ணிருப்பீங்க. ஒண்ணு வேலை மாத்திருக்கலாம், இல்ல வேலைக்குள்ளேயே நான் வந்து இந்த விஷயத்துல இருந்து இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ஒர்க்ல இருந்து இந்த டைப் ஆஃப் ஒர்க் மாத்தினேன் அப்படின்றது இருக்கலாம். ஸோ அது ஏன்னா குரு உங்களுக்கு போன வருஷம் 10ஆம் இடம்ல இருந்திருக்காரு. இப்போ அவரை சிம்மராசிக்குன்னு வரும்போது ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டர்னே ஃபிகரிங் அவுட் யுவர் பேஷன். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன பண்ண பிடிக்கும்? எனக்கு வேலை ஒழுங்கா செட் ஆகல, எனக்கு வேலையில இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வேலையை உட்காந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி மட்டும் நீங்க சொல்றீங்க, உங்க வாயில இருந்து எனக்கு இந்த வேலை பண்ண பிடிக்கல அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுன்னா, ஸ்டாப் ஃபார் அ மொமெண்ட். ஒரு நாள் வந்து நீங்க பிரேக் எடுத்து கூட ரெமெடிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து உங்க டிசையருக்கான இடத்துல குரு நிக்கிறாரு இல்லையா, நீங்க அழகா என்ன பண்ணலாம், ஒரு ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்ம ராசிக்கு சிம்ம லக்னத்துக்கு ரெண்டு பேருக்குமே குரு பயிற்சி மே 14th நடக்கிற குரு பயிற்சி எப்படி இருக்கு? அந்த குரு பயிற்சினால வந்து இவங்க வாழ்க்கையில சாதகமான முடிவுகள் வருமா? ஏன்னா இப்போ ஆல்ரெடி சிம்மம் பொறுத்த வரைக்கும் என்ன போயிட்டு இருக்கு, அஷ்டம சனி போயிட்டு இருக்கு. அஷ்டம சனி இப்போ 29ஆம் தேதியில இருந்து ஆரம்பிச்சிருக்கு, மே மாசம். அதுல இருந்தே நிறைய ஹீட் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமா சிச்சுவேஷன் லைட்டா டிஃப்ரெண்டா இருக்கிறது தெரியுதுங்க அப்படின்ற அந்த ஹீட் வந்திருக்கும். இந்த அஷ்டம சனி பொறுத்த வரைக்கும் உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணோம், அவ்வளவுதான், பயப்பட வேண்டாம். அண்ட் குரு எப்பவுமே பாத்தீங்கன்னா குரு மாதிரி எல்லாருக்கும் நல்லது செய்யறவங்க இருக்க மாட்டாங்க. பிகாஸ் குருவோட பெயர்ச்சின்னு வரும்போது ஏதாவது ஒரு விஷயத்துல குரு நல்லது செய்வாரு. அந்த நல்லது நம்ம நல்ல பொசிஷன் ஜாதகத்துல வந்ததுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரீம் நல்லது நடக்கும். இல்ல ஒரு சுமாரான பொசிஷன்ல அவர் போறாரு அப்படின்னா ஓரளவுக்கு சுமாரான நல்லது பண்ணிட்டு போவாரு. ஸோ இது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் நீங்க என்னென்ன இந்த டைம்ல இந்த ஒரு வருஷம் குரு மிதுனம்ல இருக்க போற இந்த ஒரு வருஷம் என்ன நீங்க பாத்துக்கணும் அதுவுமே வந்து சொல்லலாம். சரிங்களா? சரி, அஸ்ட்ராலஜி முறைப்படி மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோ சைக்காலஜி முறைப்படியும் அனலைஸ் பண்ணுவோம். அண்ட் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஆஸ்ட்ரோ சைக்காலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுனாலே அந்த பிரச்சனை ஒரு பேட்டர்ன்லேயே வரும். அண்ட் நம்மளோட கேரக்டர்ல, நம்மளோட பர்சனாலிட்டியில, இல்லை நமக்கே தெரியாம நம்ம சப்கான்ஷியஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சில தாட் பேட்டர்ன்ஸ் இருக்கும். அந்த பேட்டர்னை மாத்துறதுக்கு தான் இந்த விஷயம் வருது. ஆனா நமக்கு சப்கான்ஷியஸா இருக்கிற சில விஷயம் நம்மளோட கான்ஷியஸ் பிரெயினுக்கு தெரியாது. நமக்கே நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம், நமக்கே தெரியாம அதை நம்ம பண்றோன்றது தெரியாது. அதெல்லாம் தெரியப்படுத்துறது தான் இந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜி. அஸ்ட்ராலஜியோட ஹெல்ப்போட சேர்ந்து நம்ம சைக்காலஜிக்கலா நம்மளோட ஊடுருவை அந்த ஆழ்மனம் பேஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து கண்டுபிடிக்கிறது தான் இது. ஓகேங்களா? உங்களுக்கு அந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜி கோர்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க பர்சனாலிட்டியை தெரிஞ்சுக்கணும், ஒருத்தங்களை பார்க்கும் போதே அவங்க எப்படிப்பட்டவங்கன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனா இந்த கோர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கீழே லிங்க்ல போய் செக் பண்ணுங்க. அண்ட் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நாங்க அவங்களுக்கு கொடுக்குற ரிட்டர்ன் கிஃப்ட் எங்களோட ராசி கற்கள். ஸோ ராசி கற்கள் எல்லாருக்குமே கொடுக்கணும்னு ஆசை. பட் யார் அதிகமாக கொலாபரேட் பண்ணுறா, யார் அதிகமாக கமெண்ட் பண்ணுறாங்க, அவங்க எங்களோட டாப் சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட்ல ஆட்டோமேட்டிக்காக வராங்க இல்லையா, அவங்கள நாங்கள் சூஸ் பண்ணி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பிக் எப்போ நடக்குதுன்னா 250,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது யூடியூப்ல நாங்கள் நெக்ஸ்ட் பிக் பண்ணுவோம் ஃபார் த நெக்ஸ்ட் செட் ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்க வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்ல எதெல்லாம் ரெசனேட் ஆகுதோ அதை மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குருவும் சிம்ம ராசியும் எந்த மாதிரியான கனெக்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் அதிபதி யாருன்னா சூரியன் இல்லையா? ஸோ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேர்மையா இருக்கிறது, இந்த விஷயம்னா இதை தான் பண்ணணும், இதுதான் நியாயம், இதுதான் தர்மம் அப்படின்றது. அப்புறம் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரஸா வேணுமா எடுத்துக்கோன்னு கொடுக்கறது எல்லாமே சூரியன் பண்ணுவார்.
குரு பொறுத்த வரைக்கும் என்னன்னா சூரியன் கம்பேர் பண்ணி குரு பகவான் கிட்ட கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்டெப்த் அஸ்ட்ராலஜி கான்செப்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கே அது தெரியும் இருக்கு. அண்ட் அதுலேயும் குரு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிடிட்டி கொஞ்சம் அதிகம். சூரியனை பொறுத்தவரை சூரியன் அண்ட் குரு கம்பேர் பண்ணும்போது குரு இஸ் மோர் ரிஜிட் தென் சூரியன் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் ஆனால் இப்போ சிம்மம் அண்ட் குரு கம்பேட்டபிலிட்டி பார்க்கும்போது தே ஆர் வெரி கம்பேட்டபிள்ங்க. அந்த மாதிரி எந்த ஒரு ஹிக்கப்ஸும் பெருசாக இல்லை. ரொம்பவே ஒரு கம்பேட்டபிளான காம்பினேஷன். பிகாஸ் சிம்ம ராசிக்கு தேவைப்படுற அந்த மென்டல் விஸ்டம் எல்லாத்தையுமே குரு கொடுப்பாரு. அண்ட் சிம்மம் ஹேஸ் அ வெரி குட் ஃபோக்கஸ் அண்ட் டைரக்ஷன். ஏன்னா சூரியனுக்கே உகந்த அந்த ஃபோக்கஸ் அண்ட் டைரக்ஷன் சிம்மம் கிட்ட இருக்கு. இதெல்லாமே ஓகே. சரி, இப்போ குரு இவங்களுக்கு எங்க வராருன்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து இவங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா 11ஆம் இடத்துக்கு வராருனாலே அங்க சிம்மம் பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா மிதுனம் இருக்கு. ஒரு ஜாதகத்துல மிதுனம் எங்க வருதோ உங்க ஜாதக கட்டத்துல எந்த வீடா இருந்தாலும் ஓகே. சிம்மம் பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கும் சரி, ராசில இருந்து 11ஆம் இடம் மிதுனம், லக்னத்துல இருந்து 11ஆம் இடம் மிதுனம் வருது இல்லையா? அப்ப 11ஆம் இடம் பேஸ் பண்ண விஷயங்கள் நீங்க சொல்லவே வேண்டாம். சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்க உங்களை பத்தி ஊருக்கெல்லாம் அந்த விஷயம் தெரியும்ன்றது அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 11ஆம் இடம்ன்றது உங்களோட சோஷியல் கான்டாக்ட், உங்களுக்கு நிறைய சோஷியல் கான்டாக்ட்ஸ் இருக்காங்களே அப்படின்ற அந்த விஷயம் ஊருக்கே தெரியும். யாரெல்லாம் உங்க கூட கான்டாக்ட்ல இருக்காங்க அதுவும் ஊருக்கே தெரியும். உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து 11ஆம் இடம். நீங்க எந்த அளவுக்கு மேக் பண்றீங்க, உங்க வேலையில எந்த அளவுக்கு சம்பாதிப்பீங்க, இல்லை நீங்க வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா பண்றீங்கன்னா உங்க பிசினஸ்ல எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறீங்க, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெட்ட வெளிச்சமா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நீங்க என்னதான் மூடி மறைக்க பார்த்தாலும் அது மூடி மறைக்க முடியுமானா மறைக்க முடியாதுங்க, அதுவும் தெரிஞ்சிடும். வேற ஒண்ணு என்னன்னா 11ஆம் இடம்னு வரும்போது உங்களோட டிசையர்ஸ். அப்போ உங்க டிசையர்ஸ் பேஸ் பண்ண விஷயம், நீங்க அடுத்து எது பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதை வந்து ஒண்ணு நீங்களே வந்து சொல்லிடுவீங்க. எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு இதெல்லாம் நான் வாங்கணும், இந்த மாதிரி வீடு வாங்கணும், இந்த மாதிரி ஒரு இடத்துல செட்டில் ஆகணும், அதை நீங்களே சொல்லிடுவீங்க. அப்படியே நீங்க வந்து ஏதாவது தப்பி தவறி நீங்க சொல்லிடுவீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனா அது நீங்க சொன்னீங்கன்னா நீங்க சொல்ற எல்லா விஷயமும் திரும்ப ஒரு சர்க்கிள் போயிட்டு அப்படியே திரும்ப உங்ககிட்ட வரும். ஓ, நீ இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறியாமே, நீ இதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறியாமே, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உங்க சேலரி பத்தின விஷயம் சின்ன ஹைக்கு தான் கிடைக்குதுன்னு இருந்தா கூட அப்படியே போயிட்டு திரும்ப வரும். ஓ, உனக்கு ஹைக் கிடைச்சிருச்சாமே, ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சாமே, இதெல்லாம் வந்துருச்சா அப்படின்றது வரும். ஸோ இந்த விஷயங்கள் வந்து நீங்க என்னதான் மூடி மறைக்கணும்னு நினைச்சாலும் சிம்ம ராசி என் லக்னம் பொறுத்த வரைக்கும் இது மூடியே மறைக்க முடியாத விஷயம். இப்போ என்னன்னா அங்க குரு வேற வராரு. அப்போ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இந்த விஷயத்துல உங்களுக்கு வந்தா கூட, ஒரு சின்னதா ஒரு எக்ஸ்ட்ரா விஷயம் வருதுங்க, ஒரு சின்னதா வந்து எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு பர்க் வந்தது, ஒரு இன்கம் இன்க்ரீஸ் வந்தது, இல்லை இந்த பிசினஸ்னால எனக்கு இந்த மாதிரி ஒரு லாபம் வந்தது அப்படின்னா குரு இங்க வரும்போது அது இன்னும் வெட்ட வெளிச்சமா எல்லாருக்கும் ஓப்பன் லைட்டடா காமிச்சிடுவாரு. ஸோ இதுல அது தெரியறது தப்பு இல்லை, பட் ஈவில் ஆகி உங்களுக்கு தேவையில்லாம நிறைய படம். அதனால இந்த 11ஆம் இடம் வரும்போது இதெல்லாமே வந்து நீங்க கான்ஷியஸா இருக்கணும். பை டிஃபால்ட்டாவே இது இருக்கு, குரு அங்க வருது, இன்னும் அதை என்ஹான்ஸ் பண்ணுது. சரி, இதெல்லாம் கூட விடுங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு விஷயம் வந்து இப்போ அங்க குரு வர்றதுனாலே குருக்குன்னு ஒரு டிஃபால்ட்டான கர்மா இருக்கு. இப்போ குருவோட நேச்சர்னு வந்து பாத்தீங்கன்னா குரு ஃபார் ஆஸ்பீஷியஸ்னஸ், ஒரு பாசிட்டிவிட்டி அந்த இடத்துக்கு கொண்டு வர்றது, லக்கு கொண்டு வர்றது, அந்த இடத்துக்கான இன்கம்கான இன்க்ரீஸ் கொண்டு வரதெல்லாம் கூட பண்ணுவாரு. ஆனா குருவோட டிஃபால்ட் விஷயம் என்னன்னா, டிஃபால்ட் கர்மா அங்க என்ன இருக்குன்னா ராகு கர்மா இருக்கு. அப்போ குரு அங்க வரும்போது டிஃபால்ட்டாவே நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் இந்த ஒரு வருஷம் இன்க்ரீஸ் ஆகும், ஏர்னிங் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் நீங்க என்ன சொல்றீங்கன்னா இதுக்கு மேல இன்னும் பண்ணணும், இது ஓகே, ஆனா இதுக்கு மேல இன்னும் இவ்வளோ வந்தா தானே என்னால இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும். அந்த மாதிரி நீங்க வந்து அந்த வேணும்ன்ற விஷயம் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் இயர்ஸ் இந்த வருஷம் உங்களுக்கு இன்னுமே அதிகமா தோண ஆரம்பிக்கும். அதுவுமே வந்து நீங்க பார்ப்பீங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து இதெல்லாம் பார்த்தோம். நம்ம டைரக்டாவே ப்ரெடிக்ஷனுக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ டைரக்டாவே ப்ரெடிக்ஷனுக்குள்ள போகும்போது என்னன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து போன வருஷம் என்ன நடந்திருக்கு, அதாவது 2024ல இருந்தே இப்போ வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, வேலை ரீதியா ஏதாவது சேஞ்சஸ் நீங்க பண்ணணும்னு நினைச்சு பண்ணிருப்பீங்க. ஒண்ணு வேலை மாத்திருக்கலாம், இல்ல வேலைக்குள்ளேயே நான் வந்து இந்த விஷயத்துல இருந்து இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ஒர்க்ல இருந்து இந்த டைப் ஆஃப் ஒர்க் மாத்தினேன் அப்படின்றது இருக்கலாம். இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன பிளேஸ் சேஞ்சோ, இல்ல ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சாவது அதுக்கு ரிலேட்டடா நீங்க பண்ணிருப்பீங்க. ஸோ அது
ஏன்னா குரு உங்களுக்கு போன வருஷம் 10ஆம் இடம்ல இருந்திருக்காரு, இப்போ அவர் அந்த இடத்துல இருந்தா மாறி இருக்காரு. ஸோ அந்த விஷயம் கண்டிப்பா நடந்திருக்கும். அண்ட் இதுல என்னன்னா உங்களுக்கு போன வருஷம் நீங்க இது நடந்திருக்கும், ஆர் ஈவன் இந்த வருஷம் பிகினிங்ல கூட ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும் உங்க வேலை ரீதியாவோ இல்லை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றது ரீதியாவோ ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும். அந்த கன்ஃபியூஷனுக்கான கிளாரிட்டி வந்து இப்போ இந்த சமயம் வந்து வர ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா குரு மூவ் ஆகுறாரு இல்லையா, குரு அங்க 10ஆம் இடத்துல இருக்கும்போது கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணி கிளாரிட்டி வர வைப்பாரு. ஸோ அப்பவே வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணி அதுல ஒரு கிளாரிட்டி கொடுத்துருப்பாரு. யாரு? குரு 10ஆம் இடத்துல இருக்கும் போதே போன வருஷத்துல இருந்தே. அப்போ இந்த வருஷம் 11ஆம் இடம் மூவ் பண்ற போது 11ஆம் இடம் இஸ் ஆல்சோ ஃபார் யுவர் லாங் டேர்ம் டிசையர்ஸ். ரொம்ப நாளா வந்து எனக்கு இந்த இடம் போகணும்னு இருந்தேன், ரொம்ப நாளா எனக்கு இது பண்ணணும்னு இருக்கு, இதை நான் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பார்க்கணும், அந்த இடத்துக்கு நான் ஒரு தடவையாவது போய் பார்க்கணும்னு நினைச்சேன் அப்படின்ற அந்த லாங் டேர்ம் டிசையர்ஸ் இருக்கு இல்லையா, அதை இப்போ உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து இந்த அப்பா எடுத்துக்கோ அப்படின்றத குரு செய்வாரு. ஏன்னா குரு எல்லாருக்குமே நல்லது செய்யறவர் தான், நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதுவும் முக்கியமா டிரான்சிட்ல வர குரு, நீங்க குரு தசா எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு அப்படி தப்பான கணக்கு போடக்கூடாது. குரு தசா இஸ் டிஃப்ரெண்ட், அது உங்க ஜாதகத்துல இருக்க கர்மாஸ் வச்சு நம்ம பார்க்கணும். பட் இது பொறுத்த வரைக்கும் டிரான்சிட் பொறுத்த வரைக்கும் ஹி வில் டூ ஆல் பெனிஃபிஷியல் திங்ஸ் இல்லையா. ஸோ அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இன்கம்கான புது ஆப்ஷன்ஸ் கூட ஜெனரேட் ஆகுங்க, அதையும் நீங்க பார்க்கலாம். ஏன்னா உங்களோட 3ஆம் வீடையும் வந்து பார்க்குறாரு இல்லையா. ஸோ உங்க ஸ்கில்ஸ் வச்சு உங்க ஸ்கில்ஸை நீங்க சைடு இன்கமாக கன்வெர்ட் பண்ணலாமா, அதுவுமே வந்து நீங்க ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அதில் பாசிட்டிவிட்டி வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் இன்னொன்றும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட வேலை ரீதியாக உங்கள் வேலையில் உங்கள் இன்கம் பேஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது அசெட் வாங்க முடிகிறது, ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண முடிகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெக்கேஷன் அண்ட் ட்ராவல் நீங்கள் வந்து போயிட்டு வர்றது, உங்களுக்கு ஒரு வெக்கேஷன் எடுத்த மாதிரி இருக்கணும், ஒரு ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் கூட இந்த வருஷம் அவர் கொண்டு வருவார். ஸோ தட் உங்களுக்கு ஒரு பிரேக் எடுத்து உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு அந்த அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. அண்ட் தென் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரு வந்து எங்கே பார்க்குறாருன்னா உங்களோட 5ஆம் இடம் பார்க்குறாரு, 3ஆம் இடம் பார்க்குறாரு, அண்ட் 7ஆம் இடமும் பார்க்குறாரு. இப்போ ஆப்போசிட்டில் அந்த 7ஆம் பார்வை அங்கே 5ஆம் இடம்ல விழுது இல்லையா. ஸோ ஜென்ரலி இஃப் யூ சி இந்த ஒரு வருஷம் இதுதான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காஷியஸாக சொல்லிக் கொடுக்குற விஷயமே. ஏன்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது, நினச்சது ஆசைப்பட்டது கிடைக்குதுன்னா அது நல்ல விஷயம் தானே, இன்கம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுவும் நல்ல விஷயம் தான். ஆனால் இதெல்லாமே ஓகே, வேலை ரீதியான விஷயம் நல்லபடியாக போகக்கூடும்னா தட் இஸ் ஆல்சோ குட் திங். பட் ஒரு விஷயம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அது என்னன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ரிலேஷன்ஷிப்ஸ். இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு நீங்கள் புதுசாக யாரையோ மீட் பண்ணுறீங்க, உங்களுக்கு அவங்களை பிடிக்குது, நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆகிறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இல்லை நீங்கள் கல்யாணத்துக்காக யாரையாவது பார்க்குறீங்க, ஃபைனலைஸ் பண்ணுறீங்க, அவங்கள பார்த்ததும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எதுவுமே செக் பண்ண வேண்டாம், எனக்கு ஓகே அப்படின்னு நீங்கள் தலையாட்டிடுறீங்கன்னா அங்கேயும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் ஏன் ரிலேஷன்ஷிப்ஸ் வைஸ் வரும்போதும் சரி, கல்யாணம் வைஸ் வரும்போதும் சரி ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க சொல்கிறேன்னா, ஏன்னா உங்களுக்கு மே 18th ராகு கேத்து பயிற்சி நடக்குது. அங்க ராகு உங்களோட 7ஆம் இடம் வராரு. நம்ம இதை இன்னும் டீட்டெயில்டா நம்ம ராகு கேத்து பயிற்சி வீடியோ அடுத்து வரும், அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பட் ஸ்டில் இந்த வீடியோ ஃபர்ஸ்டே உங்களுக்கு ரீச் ஆயிடும், அதனால உங்களுக்கு வார்ன் பண்ணணும், உங்களுக்கு காஷன் பண்ணணுன்றதுக்காக நான் அதை சொல்றேன். ஸோ காஷியஸாக இருங்க. கல்யாணமே பண்ணிக்கூடாது, ரிலேஷன்ஷிப்குள்ள நுழையக்கூடாதுன்னு இல்லை, பட் அவங்கள பத்தி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். சீக்கிரமா கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டாம், சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா ஒத்துக்க வேண்டாம் கல்யாணத்துக்கு. நீங்க ஒரு ஃபியூ மந்த்ஸ் டைம் எடுத்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க ஒத்துக்கிட்டா அது பெட்டரா இருக்கும். ஓகேங்களா. இது ஒன்று. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் இடம்னு வரும்போது இட் இஸ் ஆல்சோ யுவர் இன்க்ரீஸ்ட் இன்டெலிஜென்ஸ். ஓகேங்களா. ஸோ அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து இந்த டைம்ல நீங்க கொஞ்சம் கரெக்டா யூஸ் பண்ணணும். ஏன்னா அஷ்டம சனி உங்களுக்கு சும்மா விடாது, பயங்கர மென்டல் ப்ரெஷர் கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்யூஷன் கட் ஃபீலிங் கைட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த இன்ட்யூஷன் அண்ட் கட் ஃபீலிங் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். 5ஆம் இடம் வந்து உங்கள் பூர்வ புண்ணிய பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ஸ்லேருந்து வர பிளெஸ்ஸிங்ஸ். ஜென்ரலாகவே சிம்மம்க்கு நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வந்து உங்கள் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைச்சா ரொம்ப நல்லது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்கள் தாத்தா பாட்டிங்க அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் அங்கே நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது, எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு எடுக்கிறது, இல்லை உங்கள் இஷ்ட தெய்வம் நீங்கள் பக்தி மெடிடேஷன் வந்து உங்கள் இஷ்ட தெய்வம் கண்டுபிடிச்சிங்கன்னா தே ஆர் ஈவன் கிரேட்டர் தென் குலதெய்வம். உங்களோட லைஃப் பொறுத்த வரைக்கும் அந்த இஷ்ட தெய்வம் கிட்ட மெடிடேட் பண்ணி கரெக்டா தப்பா, நான் இதை எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டுட்டு எடுக்கிறது நல்லது. இன்டெலிஜென்ஸ் வேலை செய்யும், ஆனா இன்ட்யூட்டிவ் இன்டெலிஜென்ஸ் தான் இன்னுமே அதிகமா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வேலை செய்யும்.
சரிங்களா? சரி, இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், படிக்கிறவங்களா இருக்கீங்க, எனக்கு வந்து நான் எக்ஸாம் இப்போ எழுதுறேன், எனக்கு நல்ல யூனிவர்சிட்டி கிடைக்குமா, இல்லை நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறேன், எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல டைம் இது. என்ன உங்களுக்கு அஷ்டம சனி, நல்லாவே முன்னாடியிலேருந்து சொல்லியிருக்கேன், ஈஸியாக கையில் கொடுக்காது. ஆனால் ஹார்ட் ஒர்க் போடும்போது உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்த மாதிரி வந்து நல்ல விஷயங்கள் முடிகிற டைமில் அவர் கொடுத்துட்டு தான் போவார், சனி பொறுத்த வரைக்குமே. ஸோ அதனால உங்களுக்கு எப்போவுமே ஒரு வாழ்க்கையில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வருதுன்னா, இப்போ நம்ம சுமாராக போயிட்டு இருக்க வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரதுக்கான சான்சஸ் இஸ் வெரி ஹை இல்லையா? அப்போ அதை நோக்கி நம்ம வந்து அதை அட்ராக்ட் பண்ணணும். லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க்ஸ், அதை நம்ம அட்ராக்ட் பண்ணணும். ஸோ இது ஒன்று. இது முக்கியமாக வந்து படிக்கிறவங்களுக்கு. இப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ட்ரை பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அஷ்டம சனியா பீரியடாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த அஷ்டம சனி பீரியட் கிராஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து ரீட் பண்ணுவீங்க. ஒரு லாங் டேர்ம் ஸ்டாக்ஸ் தான் நீங்கள் எடுக்க பார்க்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். அதை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவே தாராளமாக பண்ணலாம். அண்ட் சம்டைம்ஸ் யூ கேன் சி இந்த டைம் பீரியடில் வந்து அந்த சீக்கிங் டுவர்ட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, நான் வந்து என்டர்டெயின்மெண்ட்க்கு நான் வந்து போய் படம் பார்க்குறேன், இல்லை போய் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அண்ட் 11th ஹவுஸில் தான் குரு வராது. சோஷியல் சர்க்கிள் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகும். நல்லாவே பார்க்கலாம், நிறைய புது ஆளுங்க தெரிய வருவாங்க. என்னங்க எனக்கு ஏற்கனவே நிறைய பேர் தெரியும், இல்லை இன்னும் நிறைய பேர் தெரிய வருவாங்கன்னா, எஸ் நிறைய பேர் தெரிய வருவாங்க. ஸோ அந்த சோஷியல் சர்க்கிள் எக்ஸ்பேண்ட் ஆகிறது, நீங்கள் போய் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக ஓகே நான் வந்து அவங்களோட வெளியில் போகிறேன், இல்லை இவங்களோட வந்து நான் வந்து ஒரு ஃபுட் பிளேஸ் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறேன், இந்த மாதிரி போகிறது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஓகே. பட் நான் திரும்ப சொன்ன மாதிரி நீங்கள் யாரை நம்புறதா இருந்தாலும் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுவாங்க இல்லையா, ஹேபிட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட்னு. அந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்புறது பரவாயில்ல. இந்த டைமில் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க, எல்லாரோடையும் நல்லா பழகுங்க. நம்பிக்கைன்னு வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நம்புங்க, ஓகேங்களா? அதுவும் இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் டைவர்சிஃபைடாக பண்ணுறது நல்லது. தட் இஸ் ஆல்சோ தேர். அண்ட் இப்போ நீங்கள் வந்து நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து நான் கோல்டில் போடலாமா, இல்லை அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, பண்ணலாம். பட் வேரியேஷன்ஸ் பார்த்துக்கோங்க, அதை பார்த்தும் பண்ணுங்கள். பெஸ்ட் கேஸ் என்னன்னா 2.5 years கழிச்சு தான் நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிப்பீங்க. அந்த ஸ்டாக்ஸை விற்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை என்கேஷ் பண்ணுறதா இருந்தாலும் சரி யூஸ் பண்ணிப்பீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ பெட்டர். இந்த டைமில் வந்து டோன்ட் பிளே வித் அன்சர்டனிட்டிஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் தென் இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 7th ஹவுஸில் குரு பார்வை விழுது, அங்கே ஆல்ரெடி ராகு இருக்க போகிறாரு. வித்தின் கேப் ஆஃப் 4 days ராகு அங்கே வந்துடுவார். ஸோ அப்போது அங்கே வந்து 7th ஹவுஸில் ராகு வராரு, அங்கே குரு பார்வையும் படுதுன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான பீப்புளை நீங்கள் மீட் பண்ணக்கூடும். டிஃப்ரெண்ட்டான பீப்புள்னா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுகிறவங்க, டிஃப்ரெண்ட் எத்னிசிட்டி பீப்புள். நீங்கள் இப்போ அப்ராட் போகிறீங்க, அங்கே டிஃப்ரெண்ட்டான பீப்புள் மீட் பண்ணுறீங்கன்னா அவங்களும் இருக்கலாம். டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுகிறவங்க இருக்கலாம். இல்லை இவங்க சரி நாங்கள் இந்த ஊரில் இருக்கோம், ஆனால் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பீப்புளுங்க, இவங்க வந்து இன்னொரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புள்னு சொல்கிறது. அவங்களில் நீங்கள் நல்ல கான்டாக்ட் பிடிக்கிறதா இருக்கலாம், நல்ல கான்டாக்ட் உங்களுக்கு தெரிய வரதா இருக்கலாம். அண்ட் இப்போ அந்த மாதிரி நீங்கள் பீப்புள் மீட் பண்ணும்போது நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது சைடில் யூ ஆர் லுக்கிங் அவுட் ஃபார் கிளைண்ட்ஸ், உங்கள் ஒர்க்குக்காக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ்க்காக இருக்கலாம், அவங்களே உங்களுக்கு கிளைண்ட்டாக வரக்கூடிய சான்சஸும் இருக்குது, ஓகேங்களா? ஆல் தட் இஸ் ஆல் வெரி குட். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கல்யாணத்துக்கு பார்க்குறீங்கனாலும் இந்த டைமில் வந்து ஸ்பெசிஃபிக்லி யூ கேன் சி, ஈவன் ஃபார் ரிலேஷன்ஷிப் ஸ்பெசிஃபிக்லி யூ கேன் சி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறவங்க, அதே மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் டிஃப்ரெண்ட் காஸ்ட்டாக இருக்காங்க, டிஃப்ரெண்ட் ரிலீஜனாக கூட இருக்காங்க, இல்லை டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுகிறவங்களா இருக்காங்க, இல்லை வேற ஒரு ஃபெய்த் ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்காங்க. ஏதோ ஒரு விதத்தில் எங்கள் ஃபேமிலிக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான பீப்புள் வந்து இந்த டைமில் உங்களுக்கு அலையன்ஸாக வரத்துக்கோ இல்லை ரிலேஷன்ஷிப்க்கு வரத்துக்கோ சான்சஸ் ஸ்டில் ஹை, அதுவும் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்று நீங்கள் பார்ட்னர் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பார்ட்னர் நீங்கள் இந்த டைமில் வந்து தேடுறீங்க அப்படின்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள், பிஸ்னஸ் பார்ட்னரும் சரி. அண்ட் இன்கேஸ் அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அவங்க மேலே உங்களுக்கு 200% ட்ரஸ்ட் இருக்கணும். அண்ட் உங்களோட வாட் எவர் உங்களோட அந்த டிவிஷன்ஸ் ஆஃப் இந்த பிஸ்னஸ் டிவிஷன்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கலாம், அதெல்லாமே வந்து ப்ராப்பராக லே டவுனாக இருக்கணும், அதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ ஜென்ரலாகவே இந்த டைம் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிப்ளிங்ஸ்க்கு, எங்கர் சிப்ளிங்ஸாக இருந்தாலும் சரி, எல்டர் சிப்ளிங்காக இருந்தாலும் சரி, சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களோட சிப்ளிங்ஸ்க்கு ரொம்ப நல்ல டைம். அவங்க லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கல்யாணம் ஆகுறதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், குழந்தை பிறக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா அதெல்லாம் ரொம்ப நல்லா நடக்கும்.
அதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் கேரண்டீட் இட்ஸ் வெரி குட், ப்ரொவைடட் அவங்க ஜாதகத்துலேயுமே வந்து அதுக்கான டைம் போகும்போது ஷார்ட்டாக வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இன்னொன்று நான் சொன்னேன் இல்லையா, இப்போது இந்த தேர்ட் ஹவுஸ்னு வரும்போது இவங்க ஜென்ரலாகவே வந்து சிம்மராசி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பாங்க. தே வாண்ட் டு பி தேர் வைப்ரண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த டைம் பீரியடில் நீங்கள் வந்து நிறைய சீக் பண்ணுவீங்க, நிறைய பீப்புள் நான் பார்க்கணும், நிறைய பேர்கிட்ட பழகணும் அப்படின்ற அந்த சீக்கிங் இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் எந்துவாகி நீங்கள் வந்து ரொம்ப உங்களை பற்றி நிறைய விஷயம் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே உங்களை பற்றின நிறைய விஷயம் வெளியில் எல்லா இடத்துக்கும் போயிட்டு உங்ககிட்டயே திரும்ப வரும். ஸோ இந்த டைமில் அதுவும் வேண்டாம். அண்ட் உங்கள் ஹாபீஸ் ஏதாவது நீங்கள் புதுசாக டெவலப் பண்ணோம், நான் ஏதாவது புதுசாக கற்றுக்கலான்னு பார்க்குறேன், அதெல்லாம் பண்ணலாம்னா சூப்பராக பண்ணலாம். வெக்கேஷன்ஸ்லாம் போயிட்டு வர்றது உங்களுக்கு பெனிஃபிஷியலாக தான் இருக்கும். அண்ட் ஹாபீஸ் கற்றுக்கிறது, அந்த ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டு அதை வந்து நீங்கள் வந்து சைட் பிஸ்னஸாக பண்ணுறது எல்லாம் ரொம்ப சூப்பராக போகும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தாண்டி வந்து நெகட்டிவ்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ்ங்க, குருனால இல்லை, அகைன் உங்கள் சனினால தான். அஷ்டம சனி வந்து என்ன பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கும்னா, இந்த 2.5 years டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் கன்ஃபியூஷன் கொடுத்துட்டே இருக்கும் லைஃப்பில். இது பண்ணலாமா அது பண்ணலாமா, ஒன்று பண்ணலான்னு வந்து நீங்கள் ஏதாவது வந்து முடிவெடுத்து டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, கட்சியில் அந்த டைமுக்கு நடக்காது, அது போஸ்ட் பண்ணாகும். அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் பண்ணாகி நடக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா நீங்கள் என்னடா எதிர்பார்த்தது நடக்கலைன்னு நினைப்பீங்க, ஆனால் சில விஷயம் சில டைம் எதிர்பார்க்காது நடக்காம அதை போஸ்ட்போன் ஆகி அதுக்கப்புறம் நடக்குதுன்னா அது நல்லதுக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் முன்னாடியே வந்துச்சுன்னா பின்னாடி அந்த விஷயத்துல டிசப்பாயின்மெண்ட் வராது. திஸ் இஸ் லாஜிக் ஆஃப் லைஃப். நிறைய நீங்க இந்த விஷயம் மாதிரி இதே மாதிரி சிமிலரா அண்டர்கோ பண்ணியிருப்பீங்க. யூ ஹேவ் டு ரீகலெக்ட் அண்ட் சி. சரிங்களா? அதுவும் இருக்கு. அண்ட் எப்பவுமே அஷ்டம சனியில ஒரு விஷயம் மாறி இன்னொரு விஷயம் நீங்க பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வேலை எனக்கு போர் அடிக்குது, நான் வேற வேலை ட்ரை பண்றேன், இல்லை இந்த வேலையில எனக்கு ரெக்கக்னிஷனே கிடைக்கல, வேற வேலை ட்ரை பண்ணுன்றது பண்ணுவீங்க. ஆனா நீங்க புதுசா போற இடத்துல வந்து உங்களுக்கு இனிஷியலா அங்கேயும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. பட் நீங்க அங்க அந்த புதுசா போற இடத்துல நீங்க அக்கமடேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க இல்லையா, அப்பதான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும். ஓகேங்களா? இது வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் ரிவ்யூஸாகவே வாய்ஸ் ரிவ்யூஸாகவே கொடுத்துருக்காங்க. நான் வந்து என்னோட அஷ்டம சனியில தாங்க நான் வந்து முன்னாடி சிங்கப்பூர்ல இருந்தேன், இப்போ நான் இந்தியா வந்தேன், சிங்கப்பூர்ல எனக்கு வந்து வேலை பிடிக்கல, என்னை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றாங்கன்னு நான் இந்தியா வந்தேன். ஆனால் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்தியா வரும்போது எல்லாருமே என்னை ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இந்தியா கூப்பிட்டாங்க, வாப்பான்னு கூப்பிட்டாங்க. ஆனால் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா அப்பதான் வந்து அவங்க ஏண்டா வந்தோன்னு ஃபீல் பண்ற மாதிரியே அவங்க நடந்துக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இனிஷியலா இந்தியாவுக்கு வந்து நாங்கள் வேலையை விட்டுட்டு வந்தேன், இனிஷியலா எனக்கு இங்கே வேலையும் கிடைக்கல. ஸோ அப்பதான் எனக்கு சுயரூபம் தெரிஞ்சுது, ஏண்டா இங்க வந்தோன்னு ஃபீல் பண்ணேன். ஆனா இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் நான் ரீசெண்டாக ஜாப் ஜாயின் பண்ணேன், இப்போ எனக்கு ஓரளவுக்கு பெட்டரா போகுது. ஸோ திஸ் இஸ் த சிச்சுவேஷன். ஸோ இது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அக்செப்டன்ஸ் தான் கீயே. அக்செப்ட் பண்ணிட்டு நீங்க வந்து மூவ் பண்ணி போக வேண்டியதுதான். இதுல சிம்மராசிக்குன்னு வரும்போது ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டர்னே ஃபிகரிங் அவுட் யுவர் பேஷன். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன பண்ண பிடிக்கும், எனக்கு வேலை ஒழுங்கா செட் ஆகல, எனக்கு வேலையில இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வேலையை உட்காந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி மட்டும் நீங்க சொல்றீங்க, உங்க வாயில இருந்து எனக்கு இந்த வேலை பண்ண பிடிக்கல அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுன்னா, ஸ்டாப் ஃபார் அ மோமெண்ட். ஒரு நாள் வந்து நீங்க பிரேக் எடுத்து கூட என்னதான் உங்களுக்கு பண்ண பிடிக்கும்ன்றது யோசிங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க அஸ்ட்ராலஜி கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஆனா என்னதான் உங்களுக்கு பண்ண பிடிக்கும்னு யோசிங்க. நீங்க பிடிச்சதை சூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு பிடிச்சதை நீங்க வேலையா சூஸ் பண்ணும்போது அந்த வேலையில நீங்க பெஸ்டா இருப்பீங்க. நீங்க பிடிக்காத வேலையை பண்ணும்போது அந்த வேலையில நீங்க தான் வேர்ஸ்டா இருப்பீங்க. ஓகேங்களா? அப்போ அந்த பிடிச்ச வேலை சூஸ் பண்ணி இந்த பேட்டர்னே என்ன சொல்லுதுன்னா, ஃபைண்ட் அவுட் யுவர் பேஷன். அந்த பிடிச்ச பேஷனேட்டான ஒர்க்கை நீங்க சூஸ் பண்ணி இஃப் யூ ஸ்டார்ட் டூயிங் தட், அது ஒரு பிஸ்னஸ் அவ்வளோ ஒர்க்காவோ நீங்க பண்ணீங்கன்னா உங்க இன்கம் எக்ஸ்ட்ரீம்லி ஹையா போறதுக்கான சான்சஸ் இருக்கு, நல்ல இன்கம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பிகாஸ் இப்ப இருக்க குரு 11th ஹவுஸ்ல இருந்து 5th ஹவுஸ் பாக்குறாரு. அண்ட் தென் 5th ஹவுஸ் யாரோட வீடு? அகெயின் குருவோட வீடு. ஸோ சிம்மத்துக்கு 5ஆம் வீடு என்ன? தனுசு. இப்போ குரு மிதுனம்ல இருந்து தனுசு தான் பாக்குறாரு. ஸோ அவர் வீட்டையும் அவர் பாக்குறாரு. அப்போ 5th ஹவுஸ் லார்ட் போய் 11th ஹவுஸ்ல உட்காந்துருக்காங்க இல்லையா? அப்ப அது என்ன அர்த்தம்? உங்களுக்கு பிடிச்சது, உங்களுக்கு பேஷனேட்டா இருக்கிறது, நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எக்ஸ்ட்ரீம்லி பேஷனேட்டான விஷயம் நீங்க இப்போ அதை பண்ணும்போது அது மூலமா நீங்க கெயின் பண்ணுவீங்க, அதன் மூலமா ப்ராஃபிட்ஸ் கெயின் பண்ணுவீங்க, அதன் மூலமா இன்கம் கெயின் பண்ணுவீங்கன்றது இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் பேட்டர்ன். இவ்வளோ நாள் நான் பண்ணலன்னா இப்ப நீங்க தயவு செஞ்சு அதை பண்ண ஆரம்பிக்கலாம். அஷ்டம சனி இஸ் அ குட் டைம் ஃபார் சேஞ்சிங். எந்த சேஞ்ச் எடுக்கிறதுனாலும் அஷ்டம சனி குட் டைம் தான். இனிஷியலா ட்ரபிள் கொடுத்தாலும் பின்னாடி அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு லேர்னிங் பாயிண்டாவே இருக்கும். ஓகேங்களா? செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா, யூ வில் பி enthusiastic டு எக்ஸ்பேண்ட் த ஃப்ரெண்ட் சர்க்கிள்.
ஓகேயா. ஆனால் அந்த 7ஆம் இடம் ராகு இருக்கிறது என்ன பண்ணோம்னா சில டைம் எக்ஸிட்டட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுக்கும். ஸோ இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க, நான் இவங்ககிட்ட இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இவங்ககிட்ட இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எக்ஸிட்டட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுத்துடும். ஆனால் எல்லாராலையும் அந்த நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கேட்டர் பண்ண முடியாது. நாட் ஈவன் காட் கேன் கேட்டர் ஆல் யுவர் 100% எக்ஸ்பெக்டேஷன். அதனால நீங்கள் என்ன பண்ணோன்னா, ஓகே நம்ம நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எது நம்மளால எது அவங்களால பண்ண முடியுதோ அது பண்ணட்டும், நம்மளால எது பண்ண முடியுதோ நம்ம அதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. சரி, இதுதான் 2 ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பேட்டர்ன். சிம்ம ராசி அண்ட் லக்னம் 2 பேருக்குமே, ராசிக்கு தனியாக பொருந்தும், லக்னம் சிம்ம லக்னம் இருக்கவங்களுக்கும் பொருந்தும். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, சிம்ம ராசியோட லக்னம் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எப்பவுமே நான் லக்ன பலனும் ராசி பலனும் கம்பைண்டாக தான் போடுவேன். ஸோ அப்போ அது எப்படி பொருந்தும்னா, உங்களுக்கு லக்னம் பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் அது டிஃபால்ட்டாக நடக்கும், உங்கள் கண்ட்ரோலே இருக்காது. ராசி பொறுத்த வரைக்கும் அது உங்கள் மைண்டில் ஐடியாஸாக உங்களை பண்ண வைக்கும். ஓகேயா. மைண்டில் ப்ரெஷர் ராசி இருக்கவங்களுக்கு தான் அதிகமாக தெரியும், லக்னம் இருக்கவங்களுக்கு ப்ரெஷர் தெரியாது. ஆனால் வந்து தான் தீரும். நீங்கள் அதை ஸ்டாப் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு ஜஸ்ட் அக்செப்ட் அண்ட் கோ வித் தட். அதுதான் நீங்கள் பண்ணணும். ரெமடிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்கள் டிசையருக்கான இடத்துல குரு நிற்கிறாரு இல்லையா, நீங்கள் அழகாக என்ன பண்ணலாம், ஒரு கோல்டு கலர் பாக்ஸ் மாதிரி ஒன்று வாங்கிட்டு, அது சும்மா கோல்டு பெயிண்ட் பண்ணது, ஒரு கோல்டு கலர்ல ஒரு அழகா டெக்கரேட்டிவ் பாக்ஸ் இருக்கு, வாங்கிட்டு அதை உங்க மேனிஃபெஸ்டேஷன் பாக்ஸ் தான் வச்சுக்கோங்க. அந்த மேனிஃபெஸ்டேஷன் பாக்ஸ்ல இந்த தடவை நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்போ குரு பயிற்சி ஆன டைம்ல இருந்து குரு பயிற்சி ஆகுற அந்த 14th நீங்க இதை பண்ணலாம். வெரி குட், இட்ஸ் வெரி குட். 14th நீங்க பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, ப்ரொவைடர் இந்த வீடியோ அதுக்குள்ள வந்துடும் நினைக்கிறேன். ஸோ 14th நீங்க அதை பண்ணலாம். இல்லைன்னா எனி Thursday யூ கேன் டூ திஸ். ஓகேங்களா. ஸோ நீங்கள் அந்த மேனிஃபெஸ்டேஷன் கோல்டு பாக்ஸ் வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த கோல்டு பாக்ஸ்க்குள்ள உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் டிசையர்ஸை, அதை பாஸ்ட் டென்ஸில் கிடைச்ச மாதிரி எழுதணும். இதில் தான் ட்ரிக்கே இருக்குது. நீங்கள் பாஸ்ட் டென்ஸில் கிடைச்ச மாதிரி எப்படி எழுதணும்னா 2 times எழுதணும். ஒன்று நீங்கள் 2 பேப்பரில் ஒரே விஷயத்த ஒரே லைனை 2 பேப்பரில் தனித்தனியாக எழுதி அந்த 2 பேப்பரை சுற்றி கட்டி உள்ளே வச்சிடலாம். ஓகேங்களா. அண்ட் அதை கட்டும்போது யூஸ் ரெட் கலர் நூலை வச்சு அதை கட்டிட்டு அந்த மேனிஃபெஸ்டேஷன் பாக்ஸ்குள்ளே வச்சுருங்க. ஏன் ட்வைஸ் சொல்கிறேன்னா, ஏன்னா குரு இருக்கிறது மிதுனம்ல. ஸோ மிதுனம் பொறுத்த வரைக்கும் அந்த டூ ஃபேஸஸ், அந்த 2 different திங்ஸ், கப்பலாக வர திங்ஸ்ன்றது மிதுனம் பொறுத்த வரைக்குமே இருக்கு. அதனால அந்த 2 times நீங்க எழுதும் போது மிதுனம் ஆக்டிவேட் பண்றீங்க, கோல்டு பாக்ஸ்குள்ள வைக்கும் போது குரு ஆக்டிவேட் பண்றீங்க. அண்ட் இது ஃபுல்லாமே இந்த பாக்ஸே வித் மிதுனம் அண்ட் குருஸ் எனர்ஜி உங்களோட 11th house ஆக்டிவேட் பண்ணும். அண்ட் தட் இஸ் ஹவு அந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு அதுக்கான அதுக்கான பாத் உங்க லைஃப் எடுத்து போக ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் சிம்மம். மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ராகு கேது பயிற்சி சிம்மம்க்கு வரும்போது நீங்கள் அடுத்த வீடியோ அதை பார்க்கலாம். ஓகேங்களா. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி உங்களுக்கு த பெஸ்ட் திங் வென் ஐடியலி இந்த அஷ்டம சனியில் உங்களுக்கு நல்லதுக்கு சொல்கிறேன், நீங்கள் மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க, உங்கள் இன்ட்யூஷனை வளர்த்துக்கோங்க, இன்ட்யூஷன் பேஸ்ட் ஆன டிசிஷன்ஸ் எடுங்க. ஓகேங்களா. See you then, all the best.